டே 2க்கானது வந்துட்டு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து டே 1ஓடது அப்படியே சேர்த்து டே 2ல் எடுத்த உடனே வந்துட்டு நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா, நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிக்கிறேன். எல்லாருமே சைலண்ட், யாருக்குமே வந்துட்டு அறியில்லை. என்னதான் இருந்தாலும் டெசிமல்னா தெரியும், ஆக்டல்னா தெரியும், பைனரினா என்னன்னு தெரியும், ஹெக்ஸாடெசிமல்னால என்னன்னு தெரியும். பட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டால் தெரியல. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி இப்போ அதில் தான் வந்துட்டு மிஷின் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி 2 things only, that is binary, 0 and 1s. That is only machine can understand. We are using decimal 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. So 10 digits are there. So this is we are using currently. And then 8. So 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 digits are there. So this is called as octal. Hexadecimal also 16. Hex means 16. Decimal means 10. So 16. 6 plus 10, 16. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Then A, B, C, D, E, F. That's all, 16. So this is hexadecimal. This is hexadecimal. Binary is a machine language also they are called widely. ஸோ இப்போ அடுத்த எடுத்தோடனே என்ன சொன்னாங்கன்னா வந்து டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு தமிழ் தெரியும், நான் போயிட்டு வந்து ஹிந்திக்காரங்கிட்ட போயிட்டு தமிழ் வந்துட்டு பேசினா அவங்களுக்கு தெரியுமானா தெரியாது, பிகாஸ் அவங்களுக்கு தமிழ் புரியாது. ஆனால் அந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ரூபா அது, அப்படி இல்லைன்னா இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா அது வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில் மாற்றி அவங்ககிட்ட வந்துட்டு भैया कितना रुपये है அண்டு கோன் பிளேஸ் ஜல்தியா சம்திங் ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஹிந்தியில் வரும், எந்த ஊருக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அதேமாரி ஹிந்தியில் வந்துட்டு ரீப்ளே பண்ணுவான். ரீப்ளே வந்துட்டு தமிழில் பண்ண மாட்டான், ஹிந்தியில் பண்ணுவான். அந்த ஹிந்தி ரீப்ளே வந்துட்டு அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து வாங்கி நமக்கு வந்துட்டு ஒரு 10 ரூபாய், அப்புறம் நேராக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டர் தமிழில் மாற்றி சொல்லணும். டிரான்ஸ்லேட்டர் வேணும்னா என்கிட்ட தமிழில் இருக்கிற இன்புட்டை வாங்கி அது ஹிந்தியில் மாற்றி அவங்ககிட்ட வந்துட்டு சொல்லி, அதுக்கப்புறம் அவன் ஹிந்தியில் கொடுக்குற இன்புட்டை வந்துட்டு வாங்கி என்கிட்ட வந்து தமிழில் மாற்றி சொல்லுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டிரான்ஸ்லேட்டரோட வேலை. அந்த மாதிரி தான் கம்பைலர்னு ஒன்று இருக்குது. அதோட வேலை என்னென்னா ஹை லெவல் லாங்குவேஜ் டு லோ லெவல் லாங்குவேஜ் கன்வெர்ட்டர். இப்போ ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற எல்லா லாங்குவேஜுமே ஹை லெவல் லாங்குவேஜ் தான். இன் எவ்ரி திங் ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ் மீன்ஸ் மிஷின் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்போ ஹை லெவல் லாங்குவேஜ்னால் இப்போதைக்கு இந்த கேஸில் வந்துட்டு எது ஹை லெவல்னால் நான் பேசின தமிழ் எனக்கு ஹை லெவல் தான். ஆனால் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக இதுக்குள்ளே குதிச்சிருவோம். இதில் ஹை லெவல் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறது என்னென்னா ஜாவா we can understand, Python, C++, C#, C, Ruby, and then basic something etc. codes are there. These are all we can understand. We can know what is the meaning of that something. But we cannot understand 0, 0, 1, 1, 0, 0, 1, 1. This is the not giving any meaning to humans. This is giving meaning only machines only. A compiler do நம்ம கொடுக்குற அந்த கோடிங் இது ஹை லெவல் லாங்குவேஜை வாங்கி அதை வந்துட்டு மிஷினுக்கு புரிகிற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்துட்டு மாற்றி கொடுக்கும் கம்பைலர். அதுதான் அதோட வேலை. இப்போ அந்த இடத்துல ஹை லெவல் லாங்குவேஜ் எடுத்தால் நான் சொன்ன அது தமிழ், அந்த பின்னாடி இருக்கிற வடக்கம் தான் வந்துட்டு கம்ப்யூட்டர். அதேமாரி வடக்கம் எதில் எப்படி ரீப்ளே பண்ணுது, வடக்கணுமே வந்துட்டு இந்தியில் தான் ரீப்ளே பண்ணான். அந்த மாதிரி அந்த மிஷினுமே வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் வந்துட்டு ரீப்ளே பண்ணும். 0, 0, 1, 1, 0 சம்திங்.
அதை வாங்கி அப்படியே எனக்கு அவுட்புட் கொடுத்தா எனக்கு புரியாது. அதனால எனக்கு புரிகிற மாதிரி வந்துட்டு அந்த கம்பைலர் வந்து மாற்றி எனக்கு புரிகிற மாதிரி சொல்லும், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்முலா. ஸோ இதுதான் கம்பைலரோட ஒர்க். ஸோ தட்ஸ் ஆல். ஹை லெவல் லாங்குவேஜ் டு low level. Compiler is used to convert high level language to low level language, vice versa. It means it can go to high level language to low level language, and then it can translate to low level language to high level language. Next எடுத்தது வந்துட்டு what is program, also called code. A set of instruction is known as program. It is okay. A set of instruction is used to communicate with the machine. It is known as program. And then what is programming language? Programming language is a language which is used to write a set of program for communicating with the machine. This is called programming language. ஸோ போத் ஆர் சேம் தான். அந்த ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று, அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எஸ்கியூலுக்கு வந்துட்டு வரும். எஸ்கியூல்னாலே வந்து க்ரெட்டு தான். கிரியேட், ரிட்ரைவ் ஆர் ரீட், அப்டேட், டெலிட். ஸோ இதுதான் வந்துட்டு க்ரெட்ன்றது ரொம்ப மெயின்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட், க்ரெட். The next topic is applications of SQL, where we can use SQL in real life. So I think then what's the first, development, testing, data science, data analyst, data engineering, cloud computing, and then DevOps, AIML. So in the 8 places we can use SQL, or else we need SQL in 8 place we need SQL. First I'll explain what is development. What is development means, developing means creating some application, creating some softwares. That is known as development. Testing means after creating a application or software that is tested by the tester, so that is called testing. In the testing also they know and they will work with the SQL. After that, data science, data analyst, data engineering. I will explain 3 in same time. First நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எனக்கு சொன்னது அந்த எக்ஸாம்பிள் தான். அந்த எக்ஸாம்பிளோட வந்துட்டு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு கல்யாணம். இப்போ அவர் வந்துட்டு எத்தனை பத்திரிக்கை அடிக்கணும்னு சொல்லிட்டுன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணணும்னா, இப்போ ஏனத்தோன்னு சொல்லிட்டுன்னு ஒரு நம்பர் அடிச்சுட்டோன்னா வேஸ்ட் ஆகிடும், இல்லை கம்மி ஆகிடும். ஸோ இப்போ அவருக்கு வந்து ஒரு அக்யூரஸியும் தெரியணும், அதேமாதிரி வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணது, அதனால் ஓகே அந்த ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் போயிட்டு அவங்களுக்கு சீனியரில் பிரதர், எல்டர் பிரதர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கண்ணா, நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு கல்யாணம் பண்ணி எத்தனை பத்திரிக்கை வந்துட்டு அடிச்சிங்க அந்தமாரி சொல்லிட்டு கேட்டுப்பார். எத்தனை பத்திரிக்கை நீங்கள் அடிச்சிங்க, எத்தனை பத்திரிக்கை வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் வந்துட்டு ஒரு 800 பத்திரிக்கை அடிச்சேன்னு சொல்கிறாரு. 800ல் 50 வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ அப்போனா 750 இருந்தால் போதும். இப்போதைக்கு அவர் சொல்லியிருக்கிற டேட்டா படி 750 இருந்தால் போதும். 50 இன்விடேஷன்ஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு, 50 திங். ஒரே ஒரு டேட்டா மட்டும் வச்சு நம்மளால கனெக்ட் பண்ண முடியுமானா, ஒரு ஃபைனல் அவுட்புட் வர முடியுமானா வர முடியாது. வி நீட் மோர் இது டெஸ்ட் கேஸ் ஆர் சம்திங், வி நீட் மோர். ஸோ நம்ம வீட்டு ஒருத்தர் வந்துட்டு ஃபேமிலியில் வந்து மேரேஜ் ஆகிருந்ததுன்னா அவங்ககிட்ட போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சித்தப்பான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அவர்கிட்ட போயிட்டு எவ்வளோ வந்துட்டு பத்திரிக்கை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவர்கிட்ட வந்துட்டு 600 பத்திரிக்கை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுது. பட் ஆனால் ஷார்ட்டேஜாக வந்துட்டு 50 பத்திரிக்கை ஆகிடுச்சு, 50 பத்திரிக்கை எக்ஸ்ட்ரா தேவைப்படுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்போ இவர் கொடுத்த டேட்டா படி 650, அவர் கொடுத்த டேட்டா படி 750. ஸோ இப்போ
இதில் ஆவரேஜ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணிக்கணும், நம்மளே வந்துட்டுன்னு ஆவரேஜ் வந்து பண்ணணும். ஆவரேஜ் பண்ணோன்னா ஒரு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒன்று இருக்குது. என்னென்னா போயிட்டு இந்தமாரி கல்யாணம் ஆக போகிற அந்த மாப்பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. உனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எத்தனை பத்திரிக்கை வந்துட்டு வேணும், எத்தனை பத்திரிக்கை வந்துட்டு கொடுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க வந்து ஒரு 25 அந்த மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற சிப்ளிங்ஸும் வந்துட்டு ஒரு 25 ஸோ அரௌண்ட் 50 ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அவர் இப்போ என்ன பார்க்கலான்னா அங்கே வந்துட்டு கேட்கும்போது வந்துட்டு 750 பத்திரிக்கை ஆச்சு, இங்கே வந்துட்டு கேட்கும்போது 600 பத்திரிக்கை 650 பத்திரிக்கை ஆச்சு. ஸோ வீட்டில் வந்துட்டு ஒரு 50 பத்திரிக்கை வந்துட்டு தேவைப்படுது. ஓவராலாக ரவுண்டாக வந்துட்டு இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 700 இன்விடேஷன்ஸ் வந்து இருந்ததுன்னா போதும், 700 இன்விடேஷன் இருந்ததுன்னா போதும். ஸோ இதுதான் வந்து அவங்க வந்துட்டு கேட்டது, 700 இன்விடேஷன் இருந்ததுனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போத்தில் டேட்டா இன்ஜினியரிங் அதோட வேலை என்னென்னா டேட்டா கலெக்ஷன். இப்போ அவர் தான் போயிட்டு சித்தப்பாக்கிட்டையும் பெரியப்பாக்கிட்டையும் போயிட்டு டேட்டா வந்துட்டு கேட்குறது. ஸோ அவங்களோட வேலை தான் டேட்டா இன்ஜினியரிங். அது கூடவே சேர்த்து டேட்டா கிளீனிங். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவர் சொன்ன வேல்யூவோட வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு தேவையில்லையோ தேவையில்லாத ஆணியெல்லாம் வந்துட்டு இது க்ளீன் பண்ணிடணும். ஸோ அதையும் வந்துட்டு அவர் தான் பார்ப்பார், டேட்டா கிளீனிங்ன்ற வரைக்கும். அப்புறம் ஃபீச்சர் இன்ஜினியரிங் comes under data engineers doing data collection, data cleaning, feature engineering. And then after work with they will work with only past data in data engineering. Data analyst is there. Data analyst oda job vandu visualization. இந்த இடத்துல they work with present data. அவங்க வந்துட்டு விஷுவல் வந்துட்டு பண்ணி பார்ப்பாங்க. ஃபியூச்சர் இன்ஜினியரிங்னா வந்துட்டு ஆல்ரெடி கிடைச்ச டேட்டா வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா கூட வந்துட்டு ஆட் பண்ணி ஒரு வேல்யூவாக எடுத்து டேட்டா அனலிஸ்ட் கிட்ட வந்துட்டு அவங்க மொத்தமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வேலையை தான் வந்துட்டு ஃபியூச்சர் இன்ஜினியரிங் வந்து பார்ப்பாங்க. இப்போ மூணுத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணி டேட்டா அனலிஸ்ட் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. டேட்டா அனலிஸ்டோட வேலை என்னென்னா வந்துட்டு ப்ரெசன்ட் டேட்டா கூட வந்துட்டு வேலை செய்கிறது. அவர் வந்துட்டு என்ன டேட்டா வந்துட்டு கொடுக்குறாங்களோ டேட்டா இன்ஜினியரிங்லேருந்து அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணி ஒரு விஷுவலைஸ் வந்துட்டு பண்ணுவார். விஷுவலைசேஷன் விச் மீன்ஸ் அது வந்துட்டு இதர் கிராஃபிக்கலாக இருக்கலாம், கிராஃபிக்கல்னு பாருங்கள், பார் சார்ட்டாக இருக்கலாம், இல்லை பை சார்ட்டாக இருக்கலாம், இல்லை சம் சார்ட் ஆஃப் எனிதிங், என்ன மாதிரி வேணாலும் விஷுவலைஸ் பண்ணலாம். அந்த டேட்டாஸ் வந்துட்டு அந்த கிடைச்ச டேட்டாவை எடுத்து இவர் வந்துட்டு வெறும் ப்ரெசன்ட் டேட்டா மட்டும்தான் வச்சு ஒர்க் பண்ணுவார். யார்? டேட்டா அனலிஸ்ட் வந்துட்டு ப்ரெசன்ட் டேட்டா வச்சு ஒர்க் பண்ணுவார். ஆஃப்டர் தட் டிசிஷன் மேக்கிங். இதில் தான் வந்துட்டு என்ன வருதுன்னா டேட்டா சயின்ஸோட வேலை வருது. டிசிஷன் மேக்கிங் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சர் டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ ஃபைனலாக வந்துட்டு இத்தனை பேரோட இது இவ்வளோ போஸ்ட் கார்ட்ஸ் இவ்வளோ இன்விடேஷன்ஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ இன்விடேஷன்ஸ் வந்துட்டு ஷார்ட்டேஜாக இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்து வச்சு ஒரு டிசிஷன் மேக் பண்ணவர் தான் வந்துட்டு டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இப்போ இந்த ஓவரால் வந்துட்டு மூணுத்தையும் சேர்த்து சொல்லணும்னா ஃபஸ்ட் எத்தனை டேட்டா வந்துட்டு கலெக்ட் பண்ணுறவர், அப்புறம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு புதுசாக ஒரு டேட்டா வந்தாலும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு பல்ச்சாக வந்துட்டு ஒரு டேட்டா வந்து கொடுக்கறது டேட்டா இன்ஜினியரிங். அது வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா விஷுவலைஸ் பண்ணுறது வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட் வந்துட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா டேட்டா சயின்டிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சர் டிசிஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ கிடைச்ச டேட்டா வச்சுக்கிட்டு இந்தமாரி டேட்டா எடுத்தால் கரெக்டாக இருக்குமா. நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்துட்டு என்னென்னா வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு எடுக்கலாம். வெதர் ரிப்போர்ட்ஸில் வந்து ஒரு 10 இயர்ஸோட ஒரு வெதர் ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற கரண்ட்டோட ஒரு வெதர் ரிப்போர்ட்டு வச்சு ரெண்டுத்தையும் வந்துட்டு மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இது கிடைக்கும். ஓகே, இப்போ அப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்குது. ஸோ அப்போனா இப்போ வந்துட்டு ஒரு மழை வர வாய்ப்பு இருக்குது இத்தனை மணி அளவில். இது வந்து மூவ் பண்ணுற ஸ்பீடை பார்த்தோன்னா வந்துட்டு மழை வர வாய்ப்பு இருக்குது, இல்லை புயல் வர வாய்ப்பு இருக்குது, அந்தமாரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்துட்டு ஒரு அனலைஸ் வந்து நடக்கும். இப்போ இந்த டேட்டா சயின்ஸில் அதே மாதிரி என்னென்னா அவங்க ட்ரெயின் பண்ணுறது வந்துட்டு மிஷின்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி விடுவாங்க. அந்த மிஷின்ஸ் வந்துட்டு போயிட்டு எல்லா இதுலேயும் வந்துட்டு அப்படியே எல்லா இதுவும் அப்படியே ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எது கரெக்டாக இருக்குமோ அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும்.
ட்ரெயின் பண்ணுறது வந்து மிஷின்ஸ் வச்சு தான் வந்துட்டு விச் மீன்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் மாரி வந்துட்டு அப்புறம் எல்லா டேட்டாவும் வந்து கொடுத்தோன்னா பாஸ்ட்டு ஃப்யூச்சரு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு எல்லா டேட்டாவும் எடுத்து அதை ரெக்கார்ட்லாம் வந்து கொடுத்தோன்னா அந்த மிஷின் வந்துட்டு ஃப்யூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். அதை மிஷின் வந்து ஒர்க் பண்ண வைக்கிற ஆள் தான் வந்துட்டு டேட்டா சயின்டிஸ்ட், இந்த பிசி ஒர்க் பண்ணுற ஆள் தான். இப்போ அடுத்ததாக வந்துட்டு இதில் டெவலப்பர்னு என்னென்னு பார்த்தாச்சு, டெஸ்டிங்னு என்னென்னு பார்த்தாச்சு, டேட்டா சயின்ஸ்னு என்னென்னு பார்த்தாச்சு, டேட்டா அனலிஸ்ட் என்னென்னு பார்த்தாச்சு, டேட்டா இன்ஜினியரிங்கை பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஃபஸ்ட்டு இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்துட்டு யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா கூகுள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் தென் அமேசான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் தென் அசூர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு மேஜர் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் வந்துட்டு க்ளவுட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கூகுள் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்துட்டு ஜிசிபி, குளோபல் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், அது வந்துட்டு கூகுள் வந்துட்டு பண்ணுறது. அதுக்கப்புறம் ஏடபிள்யூஎஸ், அது வந்துட்டு அமேசான் வந்துட்டு பண்ணுறது, அமேசான் வெப் சர்வீசஸ். அதுக்கப்புறம் அசூர்னு மைக்ரோசாஃப்டோடது, மைக்ரோசாஃப்ட் அசூர். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்கும்னா வந்து நம்மளோட விஷயத்தை வந்துட்டு க்ளவுட் பிளாட்ஃபார்மில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் இப்போ க்ளவுடில் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறது க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க, அது வந்து க்ளவுடு குளோபல் ஸ்டோரேஜ் இல்லை க்ளவுட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி தான் வந்து சொல்லலாம். அது எப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்காக மாறும்னா அந்த சர்வீஸை வந்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்கும்போது இன்னொரு யூஸர் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ கூகுள் ஸ்டோரேஜ் வந்துட்டு கூகுள் ட்ரைவ் வந்துட்டு இப்போ அது வந்துட்டு ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங், பிகாஸ் அதிலேருந்து வர சர்வீசஸ் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஜிமெயில்ஸாலையுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஒரு யூசர்ஸாலையுமே வந்துட்டு அதிலேருந்து வர சர்வீஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் அது வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங்காக மாறுது. அந்த மாதிரி தான் ஃபேஸ்புக்கு திங்ஸ். ஸோ ஃபேஸ்புக்குமே வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங்குள்ளே வரும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு யூஸரால் வந்துட்டு அதில் இருக்கிற டேட்டாஸை வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சஸ் வந்து கொடுத்தாங்கன்னா நம்மளால் அதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு கூகுள் ட்ரைவ் மாதிரி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு டெவாப்ஸ் டீமோட ஒர்க் என்னென்னா கலெக்ட் ரெக்யூர்மெண்ட். ஓகே இது வந்து ஹோலாக வந்துட்டு எதை வந்து டெவாப்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு. மேஜர்லி டெவாப்ஸோட ஒர்க் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவாங்க. டெவாப்ஸோட ஒர்க் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ஃபைனல் டெவலப் பண்ண ஒரு ப்ராடக்ட் ஆர் அப்ளிகேஷன் சம்திங் எல்ஸ் அதை வந்து க்ளவுட் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணி அது கூட வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த டீம் பேர் தான் வந்துட்டு டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளவுட் கூட ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்ததுன்னா கலெக்ட் ரெக்யூர்மெண்ட், அப்புறம் பிளானிங், அப்புறம் ஃபீஸபிலிட்டி ஸ்டடி, டெவலப்மெண்ட், பில்ட், டெஸ்டிங். இது எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இந்த மாரின்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது போட்டு பக்கத்தில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஆப்பரேஷன், க்ளவுட் ரிலீஸ், மானிட்டர், ஃபீட்பேக், ஆப்பரேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த ஒர்க் வந்துட்டு ஃபீட்பேக் வந்து வாங்கின உடனேவே அது மறுபடியும் போய்ட்டு டெவலப்மெண்ட் கிட்ட வந்து நிற்கும். டெவலப்மெண்ட் அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த கலெக்ட் ரெக்யூர்மெண்ட்டு, பிளானிங், ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி, அப்புறம் டெவலப்மெண்ட், பில்டு, டெஸ்டிங் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சதோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு க்ளவுட் ரிலீஸ், அப்புறமேட்டுக்கு மானிட்டர், அண்ட் தென் ஆல்சோ ஃபீட்பேக் வந்து கெட் பண்ணி. ஸோ இது வந்துட்டு ஒரு எண்ட்லெஸ் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும், இன்ஃபினைட், லைக் வாட்ஸ்அப் மாரி. இப்போ வரைக்கும் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு வந்துன்னே இருக்குது. அண்ட் தென் யூடியூப்லேயுமே வந்துட்டு ஒரு ஃபீச்சர்ஸாக வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கினே இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃபுல் இது ஒர்க் பண்ணுறது ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ். ஏஐஎம்எல் அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு ஒரு பெரிய ரவுண்ட், அதுக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்ட், அந்த சின்ன ரவுண்டில் தான் வந்துட்டு எம்எல், அதுக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்ட் தான் இது டிஎல்ன்னு சொல்லிட்டு வரும், டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எம்எல் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏஐ, விச் மீன்ஸ் ஏஐக்குள்ளே தான் வந்துட்டு எம்எல்ஏ வந்துட்டு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட தான் மிஷின் லேர்னிங் வந்துட்டு இருக்குது. மிஷின் லேர்னிங் இஸ் சப்செட் ஆஃப் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ
ஏஐனா வந்துட்டு என்னென்னு பார்ப்போம். ஏஐனா வந்துட்டு ஹியூமன்ஸை வந்துட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோம், லைக் பிஹேவியர்ஸை வந்துட்டு பண்ணும். இப்போ ஒரு கிளாஸ் ரூம் வந்துட்டு இருக்குது, அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு மானிட்டர் பண்ணோன்னா அந்த இடத்துல ஒரு ஹியூமன்ஸ் வந்து என்ன வச்சுக்கலாம். இப்போ அதுவே அந்த இடத்துல ஒரு கேமராஸ் அண்ட் தென் மோஷன் கேப்சரிங் சென்சார் மாரி எதனா ஒன்று வச்சுருந்தோன்னா இப்போ அது வந்துட்டு ஒரு வந்துட்டு பண்ணிடும். லைக் தட் இப்போ மூமெண்ட்டை வந்துட்டு கேப்சர் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. இப்போ மவுத் வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மவுத் வந்துட்டு ஸ்பீக் பண்ணணும், அதுக்கு ரீப்ளே வந்துட்டு டியூட்டர் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ டியூட்டர் வந்துட்டு ரீப்ளே கொடுக்காம டியூட்டர் வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், கூட அட்டாச் பண்ணியிருக்கணும் மைக்கையுமே வந்துட்டு எல்லா டேட்டாவுமே வந்து இது பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். ஐ திங்க் மானிட்டர் அந்தமாரி பண்ணணும், அது வந்து ப்ரைவசிக்கு வந்துட்டு இதாகிடும். ஸோ டியூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் மானிட்டர் பண்ணால் போதும். டியூட்டர் வந்துட்டு கம்யூனிகேஷன் வித் தட் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். தட் பர்சன் இருந்ததுன்னா அது பிரச்சனை கிடையாது. இப்போ தட் பர்சன் இல்லாமல் அவங்க வந்துட்டு பக்கத்தில் வந்து சிட் செட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு அலாம் மாரி கொடுக்கலாம், அந்த மாரி சொல்லிட்டு வைக்கலாம். அது அலாம் கொடுத்தோடனே யார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். இல்லை அது அலாம் கொடுத்த உடனே சைடில் ஒரு சின்ன டிஸ்பிளே மாரி வச்சுக்கிட்டு ஒரு சேருக்கு ஒரு நம்பர் மாரி அதுக்கிட்ட வந்துட்டு கொடுத்து இந்த நம்பரில் இருக்கிறவங்க வந்துட்டு பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இப்போ அந்த இடத்துல ஈஸிலி ஒரு ஆளை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு வித் எஃபெக்டிவ் வேலை. ஆனால் பட் இட் டேக்ஸ் ஹை காஸ்ட். ஓகே, ஏஐயோட இது ரெடி பண்ணுறோன்னா ஹை காஸ்ட் வந்துட்டு. ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நல்லா வந்து ஒர்க் பண்ணும், ஈஸி அதேமாதிரி. அடுத்து எம்எல்ன்றது வந்துட்டு பாசிட்டிவ் டேட்டா வச்சுட்டு ட்ரெயின் பண்ணுறது ஏஐயை வந்து, அதுதான் வந்துட்டு எம்எல். ஏஐ வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கான ட்ரெயின் செட்லாம் வந்துட்டு எம்எல்ல இருந்து தான் வந்துட்டு அந்த இது தான் வந்துட்டு வரும். அடுத்ததாக டீப் லேர்னிங். டீப் லேர்ன்றது நியூரான் நெட்வொர்க். இப்போ டீப் லேர்ன்றது வந்துட்டு நம்ம பிரெயின் நியூரான்ஸ் மாரி வந்துட்டு கனெக்ட் ஆகி வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்தமாரி தான் வந்துட்டு, அதனால தான் அது பேர் வந்து டீப் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ இந்த ஏஐ தான் வந்துட்டு மெயின். அதுக்குள்ளே எம்எல்ல வந்துட்டு நம்ம எப்படி எம்எல்கான டேட்டாஸ் வந்து எடுப்போம்னா டீப் லேர்ன் பண்ணி எடுப்போம் எம்எல்கான டேட்டாஸை. அப்போ எம்எல்லேருந்து டிஎல்லேருந்து நம்ம வந்துட்டு பண்ணி எடுக்கிற டேட்டா தான் வந்துட்டு எம்எல்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். எம்எல்லேருந்து எடுக்கிற டேட்டா தான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கோசம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு டே 2 கான்செப்ட்ஸ்.